ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் இங்கே ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் வச்சுட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு, பாயில்டு பொட்டேட்டோ ஒரு 2 சின்ன சைஸு, அதை நான் பாயில் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். முதல்ல இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி ஜலத்தில் டிப் பண்ணிவிட்டு கையாலேயே அப்படியே புழிஞ்சிடணும். இதில் போட்டுட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 4 போட்டுக்கலாம், 6 போட்டுக்கலாம், அந்த மாதிரி. இப்போ இதில் மஞ்சப்பொடி, காரப்பொடி, கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சோண்டு தனியா பவுடர், பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி போட்டு இந்த உருளைக்கிழங்கையும் போட்டணும். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுவிட்டு நல்லா கலந்துடணும். அதை நல்லா பிசைக்கணும், ரொட்டி மாவு மாதிரி. இந்த மாதிரி லட்டு மாதிரி இந்த மாதிரி முதல்ல உருட்டின்றணும். கையாலேயே இந்த மாதிரி டிக்கி மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டுறணும். உருண்டையாகவும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ பேனில் எண்ணெயை சூடாக்கி இதை போட்டுடணும். இது நான் இங்கே கிரவுண்ட்நட் ஆயில் வச்சுருக்கேங்கிறதுனால இப்படி புகையிறது. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலில் பண்ணினீங்களே அப்படி புகையாது. இது ஒன்று கூட விண்டே போகாது, இதாகாது, பிழிஞ்சு போகாது. ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு ஒன்று கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் தேவையே இல்லை. என்ன ப்ரெட்டே இருக்குது இல்லை, பைண்டிங் இது பெரிய இது அதுவே இருக்க பைண்டிங் சோர்ஸு. அதனால் நம்ம மேலேருந்து ப்ரெட் க்ரம்ஸ் வேறு போட்டிருக்கோம். ஈஸியாக 5 மினிட்ஸில் ஆகிடும். ஸோ நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இந்த ப்ரெட் பக்கோடாஸ். இதுக்கு ஒன்றும் கரைச்சி அதெல்லாம் பண்ண வேண்டாம். நான் இன்றைக்கி வெங்காயம் போடலை, ஆனால் வெங்காயம் போட்டு பண்ணால் இன்னொரு டேஸ்டியாக இருக்கும். பன்னீர் ஆர் சீஸ் அதெல்லாம் கூட போடலாம் ஃபில்லிங்கில். அவ்வளோவா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது இதில்.